இந்த முகமுடி உனக்கு எங்க கிடைச்சது? குப்பை தொட்டியில. குப்பை தொட்டியில ஓவர் சீனா இருக்க. பயந்து போய் ஓடிட்டான் போல் இருக்கு. நம்ம கிட்ட மோத முடியுமா? அதான் மாறு விஷயத்தை கலைச்சிட்டு எங்கேயோ மாயமா மறைஞ்சு போயிட்டான். ரொம்ப டைட்டா இருக்கு, ரொம்ப பழசமாயிடுச்சு. சரி மாத்திடுவோம். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நல்லா இருக்குல்ல? ஓகே. இப்போ தான் நம்ம எடிட்டர் சொன்னார், நம்ம மேலே பிராது வந்திருக்கான். ஒவ்வொன்றா பார்ப்போம். சேனலுக்குள்ளே போகிறதுக்குள்ள என்ன கண்டென்ட் சொன்னால் தானே நிறைய பேர் உட்காந்து பார்க்குறீங்க, இல்லைனா அந்த வீடியோ போகிறதுக்குள்ளே பிச்சுன்னு போயிடுறீங்க. சரி, நான் என்ன கண்டென்ட்னு சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படம் நல்லா எடுக்கணும்னா அந்த படத்தில் கண்டென்ட் மெயினாக நல்லா இருக்கணும். கண்டென்ட் கூட ஓரளவுக்கு அப்படி இப்படி இருந்தாலும் ஹியூமன் சென்ஸ், அதாவது காமெடி ஏதாவது இருந்தால் நல்லா இருந்தால் தான் கொஞ்சமாச்சு அந்த படம் ஓடும். அப்படியும் இல்லைன்னா அந்த பாடம் தப்பிக்கிறதுக்கு சில பல வாய்ப்புகள் இருக்குது. அது இன்ன மெயினாக இசை தான். இந்த காலத்தில் ஒரு பாட்டு வந்து எடுக்கணும்னா மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எனக்கு அந்த 7 கட்டு 8 கட்டு மண்டைக்குள்ளே நிற்க மாட்டேங்குது. நான் வந்து கோவாக்கு போகணும், சிங்கப்பூர் போகணும், மலேசியா போகணும், ஃபாரின் போகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த மியூசிக் வரும். அதை வச்சு நம்ம படத்தை ஹிட் பண்ணிடலாம். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. பச்சை பிள்ளையா? இப்படிதான் நிறைய நியூஸ் டேரக்டர்லாம் ஃபாரின் போய் அந்த மைண்ட் செட்டில் போய் அவங்க கம்போஸ் பண்ணுறாங்க. நல்ல நல்ல பாட்டை தூக்கிக்கின்னு, நல்ல நல்ல பாட்டா அதாவது அவங்க மண்டையில் தூக்கிக்கின்னு எடுத்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னா, டென்ஷன்லேயே, அதாவது நம்ம இளையராஜா அவர்கள் டென்ஷன்லேயே கோவத்திலேயே சில பல மெட்டுக்கெல்லாம் போட்டு அது சூப்பர் டூப்பராக ஹிட்டான சில பல பாடல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா, வேண்டா வெறுப்பா அவர் போட்டு இந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டாக இருக்கா இந்த பாட்டு இசை தெரியுமா அப்படின்னு நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன மாதிரி நீங்களும் ஷாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் யார் ஷாக் ஆனீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட் பாக்ஸில் போய் மெசேஜாக பண்ண மாட்டேங்கிறீங்க, தயவுசெய்து இன்னும் சொல்லுங்கள். அப்படியே நம்ம மேலே பிராது ஏதோ இருக்கான், நம்ம எடிட்டர் சொன்னார், அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். முதல்ல பிராதை பார்க்கலாமா இல்லை கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா? சரி, முதல்ல பிராதை பார்த்துருவோம். என்னப்பா பிராது? பிரின்சஸ் சுதர்சன் உங்க மேல பிராது குத்துக்கறாங்க. பிரின்சஸ் சுதர்சன் என்ன சொல்லியிருக்காப்ல? கண்டென்ட் நல்லா இருக்குது, வாய்ஸ் குவாலிட்டி ரொம்ப லோவா இருக்குது, சீக்கிரமா உங்களை சாமான் செட்டு வாங்க சொன்னாங்க. புரியுது. அதாவது மைக்கு கொஞ்சம் புதுசாக வாங்கணும். இதோ என்னதான் புதுசாக வாங்கினாலும் ஏமாத்துறாங்க, சரியாக கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அதனால தான் குவாலிட்டியாக மைக்கை வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கிறோம். சீக்கிரமாக வந்துடும் நண்பன். ஆனால் எப்படி கோபி சுதாகருக்கு விஜய் சித்து அவர்கள் வந்து இதை மாற்றுங்க, இந்த குவாலிட்டி மாற்றுங்க, என்னது கேமரா எப்படி இருக்குது, மைக் இப்படி இருக்குது அப்படின்னு எப்படி விஜய் சித்து அவர்கள் கோபி சுதாகருக்கு சொல்லி விஜய் சித்து அவங்கள உயர்த்துறாங்களோ அந்த மாதிரி என்ன உயர்த்துறது என் சப்ஸ்கிரைபர் தான். ரொம்ப ஓவராகுதுல்ல? எனக்கு அப்படி தான் தோணுது. அது வி வெங்கடேஷ் இல்லையா, ஏ வெங்கடேஷா? ஓ, போன வீடியோவில் வந்து ஏ வெங்கடேஷ்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் வந்து வி வெங்கடேஷ், டைரக்டர் வி வெங்கடேஷ். ஒரு நிமிஷம் இருங்க. அது ஒன்றும் இல்லை நண்பா, நான் வந்து இதை தான் கண்டென்ட்னு நம்ம எடிட்டர்கிட்ட சொல்லிவிடுவேன். அவர் தான் வந்து அந்த யார் டேரக்டரு, அவங்க பேர் என்ன எல்லாம் கலெக்ஷன் பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாப்பில். நான் இருக்கேன்னா முறமாமில் வர்ற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அந்த மாதிரி சொன்னாப்பில் நல்லா செஞ்சுட்டேன். இதுக்கு தான் எவனையும் நம்பக்கூடாது, நாமளே கொஞ்சம் இறங்கி பார்க்கணுன்றது. நான் பார்த்துக்கிறேன் டே. ஓகே, நெக்ஸ்ட் #DTH377. ஓகே, எங்கடா இருந்து பேசுகிற ஒன்றுமே தெரியல. ஓ, ரேசிசம். இப்போ தர்றேண்ணா, இப்போ தர்றேண்ணா.
இங்கே தான்டா இருந்து பேசுகிறேன் பண்ணாட ஏண்டா பார்த்தா என்ன பேட் வேர்ட்ஸ் சாரி மாமா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. பட் அப்படிலாம் சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல. நண்பா இங்கே தான் நண்பா வந்து பேசுகிறேன். அதாவது ஐ திங்க் நீங்கள் கண்ணாடி போடலன்னு நினைக்கிறேன். உங்கள் கண்ணாடி போட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள், அப்போ நான் நல்லா தெரியுவேன். ஓகே, நெக்ஸ்ட் யாருப்பா? ரஞ்சித். ஓகே, என்னடா இவ்வளோ கருப்பாக இருக்கிற? கருப்பு ஏண்டா வெள்ளையாக இருக்கிறானா வெள்ளைக்காரனா இல்லை இந்திக்காரனா? பக்கா தமிழ்காரன். கருப்பாக தான் இருப்பேன், அதுக்குன்னு வெள்ளையாக இருக்கிறவன் தமிழ்காரலாம் சொல்ல. இது என்னோட கலரு, கருப்பாக இருக்கிறேன். அதில் உனக்கு என்ன வந்தது? அமெரிக்காலே வந்து அந்த ரேசிசம்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நம்ம ஊரில் எப்படி தெரியுமா? அவனே கருப்பாக தான் இருப்பான், அவனோட ஒருத்தர் எக்ஸ்ட்ரா கருப்பாக இருந்தா கருப்பு டே டே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் வச்சு சுத்திட்டு இருப்பான். என்னடா கருப்பர்கள் மாநாடா? டேய் அண்ணன் சிகப்புடா சட்டை பத்தியா? ஆமா ஆமா. யாரா நீங்கெல்லாம்? உங்கெல்லாம் திட்டுறது கூட எனக்கு வாயிலிருந்து வார்த்தை வர மாட்டேங்குதுடா. காரமாந்திரம் பிடிச்சவனுங்க. அதே மாதிரி நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நண்பா உங்களோட வீடியோ குவாலிட்டி சரியாக தெரிய மாட்டேங்குது, கேமரா நல்ல கேமரா வைங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன திருத்தம், நம்ம கேமராவில் இது வரைக்கும் வீடியோ எடுத்ததில்லை, நம்ம ஃபோனில் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு ரீசன் என்னென்னா பட்ஜெட் தான். அது ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சீக்கிரமாக நம்ம காலாஸ் கையிலேருந்து ஒரு கேமராவும் வாங்கி வீடியோ எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு லைட்டு, வீடியோ, கேமரா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம். நான் கூட யோசித்தேன் கொஞ்சம் நாளைக்கு வீடியோ போடாமல் இருக்கலாம், ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து என்னடா வாரம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன், இப்போ என்ன வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுறேன், 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுறேன், நிறைய பேர்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம செல்வகுமார் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட எப்படியோ வந்துட்டீங்க அப்படின்லாம் கேட்டார். எப்பயோ ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் சொன்னாலும் 1000 பேர் சொன்னாலும் சொன்னாங்கல்ல. ஓகே, ப்ராதெல்லாம் முடிஞ்சிச்சாப்பா? ஓகே, இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரும். இப்போ என்னென்னா நண்பா, பாரதி ராஜாவும் இளையராஜா அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் சேர்ந்து வந்து நிறைய படைப்புகள்லாம் சினிமா உலகத்தில் படைச்சிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு படம், அதாவது என்னென்னா நம்ம பாரதி ராஜா அவர்கள் வந்து ஒரு படத்தை வந்து இளையராஜா அவர்களுக்கு போட்டு காட்டுறாரு. இதை தான் நீ வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. படத்தை பார்த்துட்டு நம்ம இளையராஜா அவர்கள் வந்து என்னடா படத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் நீ, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு வாடா படம் பேசிப்பாங்க, என்னடா படத்தை எடுத்து வச்சுக்கிறேன் நீ, இதெல்லாம் ஒரு படமா, இந்த படத்துக்கு நான் வேறு மியூசிக் வேறு கம்போஸ் பண்ணி தர சொல்கிறியா சொல்லும்போது எப்படியாச்சும் கொஞ்சம் தூக்கி விடுப்பான்னு சொல்லும் போது சரி சரி இப்போ நான் பண்ணி வருவேன்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம பாரதி ராஜா அவர்கள் தேம்பி ஆயிராரு இளையராஜா கையை பிடிச்சிட்டு, உனக்கு படம் பிடிக்கலன்னு நீ இந்த மாதிரி என்னை கோத்து விட்டல அப்படின்னு சொல்லும் போது, ஏன் என்ன அந்த பாட்டுக்கு என்ன பாட்டே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்ன வார்த்தை கடன்னு கொட்டுது. கையை பிடிச்சிட்டு உனக்கு படம் பிடிக்காமல இப்படி பண்ணிருக்கிய எப்படி முடியும்? நான் சொன்னேன் என்னுடைய மியூசிக் வந்து என்னுடைய சரஸ்வதி, உன் படம் பிடிக்குது எனக்கு பிடிக்கலங்கிறது வேற, அது என்னுடைய பர்சனல், ஆனால் என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அந்த படம் தான் முதல் மரியாதை, நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படம். அந்த பாட்டில் எனக்கு எந்த ஓட்டையும் தெரியலையே, ஏன் அது பாரதி ராஜாவுக்கு பிடிக்காம போச்சு என்னன்னு தெரியல. 5 நிமிஷத்தில் வேண்டா வெறுப்பான ஒரு டியூனை போட்டு அந்த பாட்டு உலகம் எங்கும் சூப்பர் டூப்பராக வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் என்னோட பிளேலிஸ்ட்டில் என்னோட ஃபோன் பிளேலிஸ்ட்டில் அந்த பாட்டு இப்போ வரைக்கும் இடம் பெற்றிருக்கு. அது என்ன பாட்டு தெரியுமா? ஆர்வி உதயகுமார் டைரக்டர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இளையராஜா அவர்கள்கிட்ட வந்து அவர் படத்துக்காக மியூசிக் கம்போஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இளையராஜா அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதை கேட்ட ஆர்வி உதயகுமார் அவர்கள் வந்து என்னங்க இந்த பாட்டு எனக்கு சரியாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, இளையராஜா அவர்கள் எப்பா பாட்டில் அம்ஸ்டம்பா இப்போ வந்து பிடிக்கலன்ற ஒரு டேரக்டர் வந்து இப்படி கேட்கும்போது நம்ம இளையராஜா அவர்கள் சரி இருன்னு சொல்லிட்டு உக்காந்து நீ என்னென்ன சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வார்த்தைகள் கொடுக்க இவர் மியூசிக் கம்போஸ் பண்ணினே போயிருக்காரு நம்ம இளையராஜா அவர்கள். ப்ளீஸ் சார், இந்த சாங்கை விட இன்னும் வேறு டியூன் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவர் வந்து இந்த டியூனை விட வேறு டியூன் போட முடியாதுங்கிற ஆள் கிடையாது இல்லையா. உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்லி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்லு அந்த சுச்சுவேஷனை சொன்னேன். அப்படியா சரி முத்துமணி மாலை அப்படின்னு போட்டார். ஒரு 5-10 நிமிஷத்தில் ஒரு டியூனை போட்டார். நானும் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பாட்டை எழுதிட்டேன். அந்த பாடல் தான் உலகம் முழுவதும் பாராட்டு பெற்ற முத்துமணி மாலை பாடல். அதுவும் வந்து 5 நிமிஷத்தில் போட்ட டியூன். அது இறைவனுக்கும் அவருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா நாங்கள் 2 பேரும் தான் இருந்தோம். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடிய வித்தகர் உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது.
எஸ், நான் சொன்ன படம் வந்து நம்ம கேப்டன் அவர்கள் நடித்த சின்ன கவுண்டர் படத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். உதயகுமார் தான் அந்த படத்தோட டைரக்டர். அவர் சொல்ல நம்ம இளையராஜா அவர்கள் வேண்டா வெறுப்பா போட்ட மெட்டுக்கள் தான் இன்னைக்கு உலகமெங்கும் பட்டி தொட்டியாக ஹிட் ஆகிட்டு இருக்கு. வேண்டா வெறுப்பா போட்டிருக்காரு நம்ம இளையராஜா அவர்கள். குறிப்பாக சொல்லணும் நண்பா, இந்த காலத்தில் வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள், அனிருத் அவர்கள், அப்புறம் வந்து தேவிஸ்ரீ பிரசாந்த், அப்புறம் வந்து நம்ம டிஎஸ்பி சரி அந்த மாதிரி டேரக்டர்ஸ் நிறைய பேர், மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே இளையராஜா அவர்கள் விட்டால் வேற ஆளே இல்லை. அப்படிதான் தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து நகர்ந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம தேவா அவர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ படங்கள் வரும். அந்த படத்துக்கெல்லாம் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏகப்பட்ட வேலைகள் நம்ம இளையராஜா அவர்களுக்கு இருந்திருக்கும். அப்படி அரை மணி நேரத்தில் ஒரு படத்தோட முழு பாட்டையும் முடிச்சு கொடுத்துருக்காரு நம்ம இளையராஜா அவர்கள். சொன்ன மூடிதான் இந்த காலத்தில் வந்து ஒரு படத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து மியூசிக் வந்து நான் அப்படி யோசிச்சு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா சரி யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த படமே எடுத்து முடிச்சுட்டு டேரக்டரும் ப்ரொடியூசரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பா கொஞ்சம் மியூசிக் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும். சார் இருங்க சார், மியூசிக் நடந்தேன் சார், படமே ஹிட் ஆகும், பேஸ்மெண்ட்டே மியூசிக் தான், வெயிட் பண்ணுங்க. யா படத்தையே முடிச்சிட்டேன் நான் அப்படின்னு டேரக்டர் சொன்னாலும் இவங்க கேட்குற மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அது யார் என்னன்னு நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. சரி ஓகே. ஆனால் வெறும் அரை மணி நேரத்தில் ஒரு படத்தோட முழு பாடலையும் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம இளையராஜா அவர்கள். என்ன படம் தெரியுமா? அதை நான் சொல்ல மாட்டேன், டைரக்டர் சொல்லுவார், பார்த்துக்குங்க. சின்ன கம்போசிங் 35 நிமிஷத்தில் முடிச்சார். மொத்தமே 35 மினிட்ஸ் தான். இங்கேருந்து போனேன், அவர்கிட்ட அந்த ரூமில் போய் பார்த்தேன், கதை சொன்னோன்னே ஹார்மோனி பட்டி கொண்டாடினார், தூளியிலேன்னு பாடினார், அரச்சாஸ்மான்னு பாடினார், போவோமான்னு பாடினார். அப்புறம் என்ன சொன்ன, வேறு ஏதோ பாட்டு சொன்னியே, அதான் நான் என்ன தேக்கிறதுக்கு ஒரு பாட்டுனேன். உடனே அவர் ஹார்மோனி பிள்ளை டக்கு தட்டிக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நேரம். ஒரு 2 நிமிஷம் தட்டிட்டு தத்தார தத்தி தத்திர திட்டி திட்டிர திட்டி திட்டிர பாட்டு 35 மினிட்ஸில் எல்லா பாட்டும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். பிடிச்சி போச்சு கம்போசிங். சாரி அரை மணி நேரம் இல்லை, 35 நிமிடங்கள். ஏன்னா அந்த 5 நிமிஷத்தையும் விட்டுட்டேன். இல்லை அதையும் பற்றி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுவாங்க, எதுக்கு வம்பு. 35 நிமிஷத்துலேயே அந்த மொத்த படத்தோட பாடலையும் கம்போஸையும் முடிச்சு கொடுத்துருக்காரு நம்ம இளையராஜா அவர்கள். நண்பா, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பாட்டை இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் தயவு செஞ்சு அந்த பாட்டை போய் கேளுங்க. உங்களால் நம்பவே முடியாது, வெறும் 35 நிமிஷத்தில் மொத்த படத்தோட பாட்டை எப்படி அவர் கம்போஸ் பண்ணி கொடுத்தான்னு தெரியல. ஏன்னா என்னாலேயே நம்ப முடியலையா. குயில பூடிச்சி கூண்டில அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் எப்படியா? கட் கன்ஃபார்மாடா நண்பா? இது வந்து இதை நான் எப்படி சொல்லுவேன்? உண்மையிலே இவர் வந்து மனுஷனா இல்லை யாரு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது என்ன, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு மெயினாக பேஸ்மெண்ட் இருந்தால் தான் அந்த வீட்டை வந்து மேலே ஏற்ற முடியும். பேஸ்மெண்ட்டே போனால் அந்த வீடு கட்ட முடியாது. அதே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா அந்த படத்துக்கு வந்து கதை சொல்லணும். அந்த கதை சொன்னால் தான் அந்த படத்தில் வந்து மியூசிக்கே கம்போஸ் பண்ண முடியும், இல்லைனா எதுவுமே முடியாது. ஆனால் ஒரு படத்தோட கதையே தெரியாமல் இவர் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இளையராஜா அவர்கள். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏய் நான் காமெடி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது. இதுதான் உண்மையும் கூட. அது என்ன படம்னா, நம்ம கங்கை அமரன் எடுத்த கரகாட்டக்காரன். இருக்கியா நான் என்ன பொய்யா சொல்றேன், அவரே சொல்றாரு கேட்டுவாங்க. இந்த கரகாட்டக்காரன் ஒரு படம் நெக்ஸ்ட் ஷூட்டிங் போற கரகாட்டக்காரனா, அதை சரி என்ன இருக்க போகிற கதை இன்னொன்று இல்லை, ஒரு மாதிரி நல்லா வந்திருக்கு, நாளைக்கு பாட்டு வேணும். கதையை கேட்காமல் பாட்டு போட்டு கொடுத்தது அந்த படம் தான் அண்ணா. ஏன்டா பாட்டு வேணும் இன்னொன்று, ஊருக்குள்ளே ஃபஸ்ட்டு திருவிழா நடக்குது, அதில் வந்து பாட்டு வரோம். ஜாடையை வந்து அம்மனை பாடுற மாதிரி இருக்கணும், ஆனால் வந்து அவங்க வந்து அந்த பொண்ணை வர்ணிச்சு பாடுற மாதிரி இருக்கணும். அவங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி நாளைக்கு ரெக்கார்டிங். அதாவது எனக்கு ஒரு சின்ன பழமொழி இருக்குது, என்னென்னா நம்ம இந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மியூசிக் கம்போசர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நம்ம தூக்கி தலையை வச்சு கொண்டாடுறோம், உள்ளூர்காரனை விட்டுடுறோம். இதை வந்து ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க, உள்ளூர் மாடு விலை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி மனுஷனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதை விட்டுப்புட்டு அது என்ன பேர் பார்த்த அட பிடிஎஸ் பா. நம்மளுக்கு எதுக்கு வந்து லேடிஸ் ஃபேன்ஸ் வந்து அதுக்கும் ஏதாச்சும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கத்த போகிறாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. மறுபடியும் அடி வாங்க முடியாதுப்பா நம்மளால. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அதாவது என்னன்னா இளையராஜா வந்து எப்படி அவருக்கு அறிமுகமானார்னு அவரே சொல்ல போறாரு. அதாவது என்னன்னா இளையராஜா அவர்கள் வந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து எத்தனையோ மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. குணா, விருபாண்டி, அப்புறம் வந்து அபூர்வ சகோதரர்கள், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் நிறைய பாடல்கள்லாம் வந்து நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு வந்து இளையராஜா அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் முதல்ல அவர் சந்திக்கும் போது ஒரு காமெடி நடந்திருக்கு. என்ன காமெடினா நீங்களே பாருங்களேன், நீங்களே பாருங்க. இளையராஜா சார் இளையராஜான்னு எனக்கு தெரியாது. நான் கங்கை அமரன் தான் இளையராஜான்னு நினச்சிருந்தேன் ரொம்ப நாளாக. அவருக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு அன்னக்கிளி படத்துக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு கூப்பிடுறாங்க. நான் கங்கை அமரனை பார்த்து வாங்க வாங்கங்கிறேன். அவர் பரவாயில்லைங்க என்ன அடக்கம் பாரு அப்படின்னா இங்கே இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு. என்ன இதுதான் அப்படிதான் எனக்கு இளையராஜாவோட இன்ட்ரடக்ஷன். அவர் சந்தேகப்பட்டது டவுட்டே இல்லை. ஏன்னா அந்த வயசுல அவர் வந்து இளையராஜா மாதிரி தான் இருப்பார் கங்கை அமரன் அவர்கள். இது வந்து ஒரு படமா கூட காட்டியிருப்பாங்க. அந்த சீனை போய் பார்த்துருவாங்கல்ல. அவர்தான் இளையராஜா. இவ தம்பி. யோ ஒண்ணு தாடி எடு இல்ல வேட்டு சட்டை மாத்து. அவர் மாதிரி வேஷம் போடுறியா நீ? அவர் தம்பி ஆகணும் பாக்குற இல்ல தபேல வாசிக்கிற மாதிரி வாட்சி போடுவேன். வாங்கயா. நமஸ்காரம் அண்ணன் கூப்பிடுறேன். நல்லா ஏன்னா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. உரிமை ஒற்றுப்பார் வந்து கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கும். அந்த சந்தேகம் இருக்க தானே செய்யும். சரின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக நான் கேமராவையும் லைட்லையும் வாங்கணும், நிறைய செட்டப்லாம் மாற்றணும், ட்ரை பண்ணுறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண தான் நம்ம சேனல் வந்து நாலா பக்கமும் போகும். நம்ம சேனலில் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார்.